பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பின் கிருபினால மீண்டுமாக உம்முடைய திருப்பிரகாரத்தில் அமர நீர் கொடுத்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த செப்டம்பர் 27ஆம் தேதியிலே ஆண்டவரே, எங்களுடைய முன்னோர்களின் அடிச்சுவட்டிலே அவருடைய வேர்களிலே ஆண்டவரே இதோ சுவாமி, அப்படிப்பட்ட அஸ்திவாரத்திலே நாங்கள் ஒன்று கூடவும் தென்னிந்திய திருச்சபை என்ற மாபெரும் ஆண்டவரே ஒரு அமைப்புக்குள்ளாக எங்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளவும் சொல்லுகின்றோம். உங்களுடைய அன்பின் கிருபையும் பராமரிப்பும் இன்றளவும் ஆண்டவரே எங்களை காத்துக்கொண்டு வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய முன்னோர்களின் அடிச்சுவட்டிலே நாங்களும் ஒருமித்து வாழவும் இந்த உலகுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கும் நீ கிருபை தாரும். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய அருள் பிரசனத்தால் எங்களை நிரப்பேற வேண்டுமாய் எங்கள் ஆதர் இயேசு கிறிஸ்து மூலம் கேளுங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். நம்முடைய ஆலய ஆராதனைக்காரமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்துவ பாமாலையிலே 2வது பாமாலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 2. நாம் நின்ற வண்ணமாக நாம் ஜெபம் செய்வோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்களை இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம்.
குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமைக்கு எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரம் நல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திருந்தி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கிராமல் எல்லா விதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாத பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதி தறிவோமாக. சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை மனத்தாழ்மையோடு சேர்ந்து அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தக்கலை செய்யாமலும் செய்யத்தகாதவைகளே செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள செய்கிற வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கிட்ட எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்பட்ட எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்து புத்தூர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தரலாம். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தமாக கட்டளையிட்டர்லி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்த்திட்டலையும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். அமரவும். திருமுறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வசனங்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வசனங்கள் அடங்கியது. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஒருமைப்பாட்டின் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறவனோ அங்கே அவர்களுடைய என்னுடன் கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்கள் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிஞ்சது. கிறிஸ்துவை உமக்கு மகிமை உண்டாகுக. ஜெபம் செய்வோம்.
நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காக நாங்கள் நன்றியோடு கூட போற்றுகிறோம். தென்னிந்திய திருச்சபை உருவாகி 73 ஆண்டுகளை நிறைவேற்றிருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்த எல்லா விதமான கிருபைகளுக்காக, அன்பின் வழிநடத்தலுக்காக நாங்கள் நன்றியோடு கூட போற்றுறோம் சுவாமி. இன்றைக்கும் நாங்கள் ஒரே திருச்சபையாக அமர்ந்து உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியான ஒரு கிரியை தந்திருக்கக்கூடிய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒன்றிப்பு உலகமெங்கும் உம்மை அறிவிக்க ஏதுவாக இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் கெஞ்சிருக்கோம் சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய திருவார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு கூட பேசும்படி என்னை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென். திருத்துவ கடவுளாகிய தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று திருச்சபை வாழ்வில் ஒரு முக்கியமான நாள். தென்னிந்திய திருச்சபை உருவாகி 73 ஆண்டுகள் நிறைவேறி 74வது ஆண்டுக்குள்ளாக நாம் நுழைகின்றோம். 1947வது ஆண்டு செப்டம்பர் மாதம் இதே நாளிலே காலை 8 மணிக்கு சென்னை தூய ஜார்ஜ் பேராலயத்தில் மகிழ்ச்சி பேரொளி எழும்பி தென்னிந்திய திருச்சபை என்னும் கூட்டு திருச்சபையின் தொடக்க வழிபாட்டை துவக்கியது. பேரொளி சென்னையை மட்டும் அன்று உலக திருச்சபை முற்றிலும் அது எதிரொலித்தது. மூப்பர் ஆளுகை திருச்சபை, சபை ஆளுகை திருச்சபை, ஆங்கிலிக்கன் திருச்சபை, மெதரிஸ்ட் திருச்சபை என்று சொல்லி 4 பாரம்பரியங்களைச் சேர்ந்தவர்கள் பல்வேறுபட்ட உட்கூறுகளுக்கிடையே ஒப்புரவாக்குதலின் நற்செய்தியை அறிவித்திட ஒருங்கிணைந்தார்கள். தொடக்க வழிபாட்டில் அன்று அருளுரை ஆற்றிய திரு ஜெய்ம் ஹூப்பர் கடவுள் தாம் வைத்த காலகட்டத்துடன் நம்மை இணைத்துள்ளார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடுகின்றார். திருத்தூதுவர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவை மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு கூட இணைந்து தூயாவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி எபேசியர் 2:20 முதல் 22 வாக்கியங்களில் அடிப்படையாக கொண்டு அன்றைக்கு அவர் அருளுரை ஆற்றினார். அன்று துவக்க வழிபாட்டின் போது தென்னிந்திய திருச்சபையில் 14 திருமண்டலங்கள் இருந்தது. இன்றைக்கு 24 திருமண்டலங்களாக அது வளர்ந்து ஒருமைப்பாட்டுக்கு சாட்சியாக திகழ்கிறது. இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய பொருள் யூனிட்டி இன் விட்னஸிங், சாட்சி பகர்வதில் ஒற்றுமை என்று சொல்லி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது தென்னிந்திய திருச்சபை ஒன்றுபட்டது எதற்காக என்று சொன்னால் அந்த அர்ப்பணிக்காக, சாட்சி பகர என்றால் அது மிகையன்று. நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், சீர்திருத்த திருச்சபையின் முதல் அருள் தொண்டராக இந்தியாவின் விடிவெள்ளி பத்ரமேயு சீகன் பால்க்கும் ஹென்றி புளுட்ஷோவும் அலைபாடும் சிற்றூராம் தரங்கை மண்ணிலே 1706வது ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி வந்து தரங்கிறங்கினார். அவர்கள்தான்
நம்ம இந்திய தேசத்துக்கு வந்த சீர்திருத்த திருச்சபையின் முதல் தொண்டர். அது ஒரு அருட்பணி காலம். மேலை நாடுகளில் நிறைய அருள் தொண்டு நிறுவனங்கள் எழுந்தன. அந்த அருள் தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் தங்களுடைய ஊழியர்களை இங்கே அனுப்பினார். தென்னகத்தினுடைய பல்வேறு பகுதியிலேயும் பல்வேறு அருள் தொண்டர்கள் வந்து அங்கே பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த திருச்சபைகள் இயங்கும் போது இந்த பிளந்து நிற்பது அருட்பணிக்கு இடையூறாக இருக்கிறது. அவர்கள் வேறு நாங்கள் வேறு என்று சொல்லி வேறுபாடாக இருக்கிறது. ஆகவே இது ஒன்றாக இணையும் போதுதான் நாம் உலகிற்கு சாட்சியாக விளங்க முடியும் என்று சொல்லி முதலாவது மூப்பர் ஆளுகை திருச்சபை 1901 ஆண்டில் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்த அருள் தொண்டரில் மூப்பர் ஆளுகை சபையை சேர்ந்த அவர்கள் ஒரு குடும்ப கூட்டுறவை ஏற்படுத்தினார். அது மூப்பர் ஆளுகை சபைகள் மட்டும் ஒன்றாக இணைந்தது. இவர்கள் இணைந்ததை பார்த்த போது சபை ஆளுகை காங்கிரிகேஷனலிஸ்ட் என்று சொல்லுவார், அவர்கள் அந்த குடும்பம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நாம் ஒன்றாக இணைவோம் என்று சொல்லி 1905 ஆண்டில் சபை ஆளுகை சபைகள் ஒன்றாக இணைந்தது. மூப்பர் ஆளுகை சபை ஒரு குடும்பமாக வந்தது, சபை ஆளுகை சபை ஒரு குடும்பமாக இருந்தது. நாம் தனித்தனியாக இருப்பதை விட ஏன் நாம் கூட்டாக இருக்கக்கூடாது என்று சொல்லி 1908 ஆண்டில் SIUC சவுத் இந்தியா யுனைடெட் சர்ச் என்று சொல்லி ஒரு கூட்டு ஐக்கியத்தை அவர்கள் ஏற்படுத்தினார். இது சாட்சி பகருக்கு ஒரு பேர் உதவியாக இருந்தது என்றால் அது மிகையல்ல. அவர்கள் இணைந்து செயல்பட ஆரம்பித்தார். இவர்கள் ஒற்றுமையை கண்ட பேசல் மிஷன் இந்த திருச்சபையோடு கூட SIUCயோடு கூட சேர்ந்தது. லங்கையில் இருக்கக்கூடிய திருச்சபை இந்த இணைப்போடு கூட இணைந்தது. இவர்களெல்லாம் இணைந்த சூழ்நிலையில் இந்த ஒருமைப்பாட்டுக்கு வித்திட்டவரான தோர்னக்கல் பேராயர் அசரியா அவர்கள் ஏன் நாம் இதில் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்துக் கொண்டிருந்தார். பல திருச்சபைகள் ஒன்று கூடி தரங்கியில் அர்ப்பணி செய்வதற்காக ஒரு 2 நாள் 3 நாள் மாநாட்டை அவர்கள் நடத்தினார். பல திருச்சபையிலிருந்து வந்திருந்தார். ஏப்ரல் மாதம் இறுதியில் 1919 ஆண்டு ஏப்ரல் மாதம் இறுதியில் அவர்கள் எல்லாரும் அங்கே தரங்கியில் கூடி சியோன் ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய TLC ஆலயத்தில் அவர்கள் கூடி புதிய எருசலேம் ஆலயத்தில் கூடி அவர்கள் ஜெபித்து அவர்கள் பிரிந்து சென்றார். ஆனால் ஆங்கிலிக்கன் திருச்சபையை சேர்ந்த 7 பேரும் SIUC சபையை சேர்ந்த 26 பேரும் ஏப்ரல் மாதம் மே மாதம் 1, 2 ஆகிய தேதிகளில் சீகன்பால் முதலாவது வந்து வேலை செய்த சியோன் ஆலயத்தில் உபவாசித்து ஜெபித்து உரையாடி ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தினார். நம்முடைய திருச்சபைகள் ஒன்றிணைவதற்கு ஒரு செயல் திட்டம் தேவை. அந்த செயல் திட்டம் குறுகிய காலத்துக்கு உரியதாக இருக்க வேண்டும், அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டார். அவர்கள் கூடி அறிவித்த அறிக்கைக்குத்தான் தரங்கம்பாடி அறிக்கை என்று சொல்லி பெயர். அந்த தரங்கம்பாடியில் 4 அம்சங்கள் இருந்தது. ஒன்று, மீட்புக்கு தேவையான அனைத்தும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டு திருமறையிலே அடங்கி இருக்கிறது என்று சொல்லி முதலாவது ஏற்றுக்கொண்டார். நமக்கு திருமறை
நாம் வைத்திருக்கக்கூடிய பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் போதுமானது என்று சொல்லி தீர்மானித்தார். இரண்டாவது, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட 2 விசுவாச பிரமாணங்கள் போதும். அது அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம், நிசேயா விசுவாச பிரமாணம் என்று சொல்லி சொன்னார். மூன்றாவது, நாம் 2 சாக்கிரமங்களை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்ட 2 சாக்கிரமங்களை, திருமுழுக்கு, திருவிருந்து. ஆக இந்த திருமுழுக்கு, திருவிருந்து என்று 2 சாக்கிரமங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இவை எல்லாவற்றையும் அவர்கள் சொன்னார். நான்காவது ஒரு காரியத்தை, வரலாறு சார்ந்த பேராயர் ஆளுகை முறையை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி சொன்னார். வரலாறு சார்ந்த பேராயர் ஆளுகை முறையை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். 1919 ஒரு கூட்டுக்குழுவை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் பல முறை கூடி விவாதித்தார்கள், பல இடங்களிலே விவாதித்தார்கள். இந்த முதல் 3க்கும் எந்த விதமான இடர்பாடும் இல்லாதபடி ஆகிவிட்டது. ஆனால் வரலாறு சார்ந்த பேராயர் ஆளுகை முறையிலே கொஞ்சம் வேறுபாடு ஏற்பட்டது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே வந்தது. ஏறத்தாழ 28 ஆண்டுகள் நடைபெற்றது. இதற்கு வித்திட்டவர் தோர்னகல் பேராயர் VS அசரியா என்பதே எந்த விதமான ஐயம் கிடையாது. அன்றைக்கு கலந்து கொண்டவர்கள் ஆங்கிலிக்கன் திருச்சபையின் சார்பில் 7 பேர் அசரியா தலைமையிலே கூடினார். SIUC சபையின் சார்பாக 26 பேர் சந்தியாகு தலைமையிலே கூடினார். அவர்கள்தான் இந்த அறிக்கையை வெளியிட்டவர். ஆகவே இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது 1945 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த ஐக்கியத்துக்கு வித்திட்ட பேராயர் அசரியா அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நித்திரையடைந்தார். இதே காலகட்டத்தில் இந்த ஒருமைப்பாடு நடைபெறாது என்று சொல்லி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலிக்கன் திருச்சபை இந்த ஐக்கியத்தில் நாம் சேர வேண்டாம் என்று சொல்லி அங்கே தடை விதித்தது. அப்பொழுது ஒரு கேள்விக்குறி. அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இந்த மற்ற திருச்சபையில் அருள்பொழிவு பெற்ற ஆயர்கள் சப்ளிமெண்டல் ஆர்டினேஷன் என்று சொல்லி இந்த ஐக்கியத்தில் சேரும்போது பேராயர் அருள்பொழிவு பெறுவர்களாக ஒரு துணை அருள்பொழிவு பெற வேண்டும் என்பதில் ஆங்கிலிக்கன் திருச்சபை நின்றது. ஆனால் மற்ற திருச்சபைகள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார். இங்கிலாந்தில் இந்த கூட்டுறவில் சேர வேண்டாம் என்று சொல்கிற தடை, இங்கே அசரியா அத்தியட்சர் இறந்து போனது, இந்த கூட்டுறவு நடக்குமா நடக்காதா என்று சொல்லி ஐயப்பாடுகள் இருந்தது. ஆனால் ஒரு நிலைக்கு பிறகு தென்னிந்திய சிறுப்பை உருவாவதற்கான காரியங்கள் தொடங்கி 1947 செப்டம்பர் 27 அது மிகச்சிறப்பாக இந்த தென்னிந்திய திருச்சபை ஐக்கியம் உருவாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஒற்றுமையாக்குவது யார்? ஒன்றிப்பினுடைய அடித்தளம் இறைவன் ஒருவரே என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்றிப்பின் அடித்தளம் இறைவன் ஒருவரே என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய பழைய ஏற்பாட்டு பகுதி எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 15 முதல் 23வது வசனம் வரையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. உங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். கிமு 722 அசீரியர்கள் வந்து வடநாட்டை அங்கே வென்று இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய அநேகரை சிறைப்பிடித்து கொண்டு சென்றார். கிமு 586 பாபிலோனியர் வந்து யூதாவை எருசலேமை வீழ்த்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களை சிறைப்பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு சென்றார். இஸ்ரவேலும்
அங்கே போய்விட்டது. யூதாவும் வீழ்ச்சி அடைந்து விட்டது. ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தோடு ஒரு ஐக்கிய அரசை தாவீதின் காலத்தில் ஏற்படுத்தினார். ஆனால் தாவீதுக்கு பிறகு சாலமோனுக்கு பிற்பாடு அந்த நாடு ரெண்டாக பிளந்தது. வடக்கு பகுதி இஸ்ரவேல் என்றும் தெற்கு பகுதி யூதா என்றும் அங்கே வந்தது. இந்த ரெண்டும் தனித்தனியாக நின்று போரிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியமாகும். ஆனால் இந்த சிறையிருப்பின் காலத்தில் எசேக்கியேல் மூலமாக அவர் உரைக்கின்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அங்கே எசேக்கியேல் சொல்கிறார், 2 கோலை எடுத்துக்கொள், ஒன்று எப்ராயிம் என்று சொல்லி எழுது என்று சொல்லி இந்த 2 கோலையும் ஒன்றாக இணைத்து நான் இந்த இரு மக்களையும் ஒரே ஜனமாக மாற்றுவேன், நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரிவினை கடவுளுக்கு பிரியமானது அல்ல. மாறாக ஒருமைப்பட்ட ஒரு அரசு ஏற்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 37:24 நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், என் ஊழியன் தாவீது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான், அவர்கள் அனைவரும் ஒரே ஆயன்றிருப்பான், என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர், என் நியமங்களை கருத்தாய் கடைபிடிப்பர் என்று சொல்லி சொல்கிறார். ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்பிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன், அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பார், நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் என்று சொல்லி சொல்கிறார். பிரிந்து இருப்பது கடவுளுடைய நோக்கம் அல்ல. கடவுள் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிறவராக அங்கே இருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதான ஆசாரியர் ஜெபத்தில், யோவான் எழுதின நற்செய்தி நூல் வாசி கேட்ட திருமுறை பகுதியில் 21வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், யோவான் 17:21 எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்பதை அங்கே சொல்கிறார். இந்த எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிற போது, தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக, இதனால் நீரே என்னை அனுப்பினீர் என்று உலகம் நம்பும், நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஆகவே திருத்துவ கடவுளிலே ஏற்பட்ட அந்த ஒருமைப்பாடு திருச்சபையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரதான ஆசாரியர் ஜெபத்தில் அந்த மன்றாட்டை வருகிறார். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக, நான் உமக்குள்ளும் நீர் எனக்குள்ளும் இருப்பது போல அவர்கள் நமக்குள்ளாக இருப்பார்களாக என்று சொல்லி அந்த ஒருமைப்பாட்டை வலியுறுத்துகிறாராக அங்கே சொல்கிறார். தந்தையிலும் மைந்தனிலும் காணப்பட்ட ஒருமைப்பாடு திருச்சபையிலும் இருக்க வேண்டும், இது இறைவனின் திட்டம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த ஒருமைப்பாடு மனிதர்களால் ஏற்பட்டதால் மாறாக இது கடவுளுடைய திட்டத்தினாலே ஏற்பட்டது என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். யோவான் 17:18 சொல்லுகிற போது, நீர் என்னை உலகத்திற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவை கடவுள் இந்த உலகத்தில் அனுப்பினது போல நானும் இவர்களை உலகத்துக்குள்ளாக அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி கூறும்போது வெறும் போதனைகள் மட்டுமல்ல, அவரது முழு வாழ்வின் பணியிலும் வெளிப்படுவது, அவர் மனுக்குலத்தின் மீது கொண்ட அன்பினால் சேவை செய்தது போல திருச்சபையும் ஒருமைப்பாட்டோடு சேவை செய்ய அழைக்கப்படுகிறது. திருச்சபை ஒருமைப்பாட்டினால் அன்பாலும் சேவையாலும் சான்றாக விளங்க அழைக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எதுவும் நாம் கூடி இங்கே ஜெபித்து விட்டு செல்வது, ஆண்டவரை வழிபடுவது என்பது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் சாட்சியாக விளங்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். நீர் என்னை அனுப்பினது போல நானும் அவர்களை இந்த உலகத்துக்குள்ளாக அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வேண்டிக் கொள்கிற காரியம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஒருமைப்பாடு மனிதனுடைய செயல் அல்ல, கடவுளுடைய செயல். அதற்காக பாடுபட்ட மக்களுக்காக அசரியா,
சந்தியாகு, பாப்லி, எடி போன்றவர்களை எல்லாம் நான் நன்றியோடு நினைவு கூற நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒருமைப்பாட்டை காத்துக்கொண்டு சாட்சி பகர்வோம் என்று சொல்கிறார். நிருப வாக்கியமாக கொடுக்கப்பட்ட பதில எபேசியர் நிருபம் 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் சொன்னால், முதல் 8 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கிறோம் என்று சொன்னால், அங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்தில், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள், முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொரு அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாரிலும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அங்கே முழு மனத்தாழ்மை வேண்டும். அவர் கொடுத்த அழைப்பு எப்படிப்பட்டது? யூதருக்கும் புறவினத்தாரும் தனித்தனியாக நின்றவர்கள். இந்த யூதரும் புறவினத்தாரும் இருவேறு அல்ல, அவர்கள் ஒரே ஜனமாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அந்த யூனிட்டி, ஒருமைப்பாட்டை அங்கே சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் பரிசுத்த ஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தத்தை சொல்கிறார். அழைப்பிலே காணப்படுவது ஒருமைப்பாடும் அந்த தூய்மையும் அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரே மக்கள் பரிசுத்த ஜனம் என்று சொல்லும்போது அந்த அழைப்பின் மகத்துவத்தை அங்கே நாம் காண்கிறோம். மனத்தாழ்மையோடு கூட நாம் செயல்படும் போதுதான் அங்கே இந்த ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முடியும். பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையோட ஒருவரையொருவர் தாங்கி வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிலிப்பியருக்கு எழுதின எவ்விதமான மனத்தாழ்மையை அங்கே காண்பித்தாரோ அதை போன்று நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருமைப்பாடு திரித்துவ கடவுளிலே இருக்கிற ஒருமைப்பாடு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, உடல் ஒன்றே உறுப்புகள் பல, உடலின் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதராயினும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலால் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம், அந்த ஒரே ஆவியை பானமாக பெற்றோம் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே உடல் ஒன்று, அவயவங்கள் வெவ்வேறு, ஆனால் ஒரே சரீரமாக இருக்க நாம் இந்த திருச்சபை அழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்ட போது ஏற்பட்ட ஒரு காரியத்தை கூறி நான் முடிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே நான் சொன்னதைப் போல 1945ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1வது தேதி அங்கே அசரியா இறந்து போய்விட்டார். மேலை நாட்டில் தாய் திருச்சபை இந்த ஐக்கியத்தில் சேர வேண்டாம் என்று சொல்லி அங்கே கூறிவிட்டார். ஒரு நாள் செய்தித்தாளிலே விதமாக வந்தது, ஆஃப்டர் யூனியன் will the present Anglican bishops be willing to receive communion from presbyters in their diocese who have not been episcopally ordained என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பினார். ஆங்கிலிக்கன் பேராயர்கள் தாங்கள் பணியாற்றுகிற ஐக்கியத்துக்கு பிறகு பணியாற்றுகிற திருச்சபையில் பேராயர் ஆளுகை முறையில் அபிஷேகம் பெறாத ஆயிரத்தில் இருந்து திருவிருந்து பெறுவீர்களா என்று சொல்லி கேட்கிறார். எல்லாருக்கும் ஒரு கலக்கம். 2 நாட்கள் கழித்து ஒரு அறிக்கை வெளியான சென்னையில் பேராயர் இருந்த பிஷப் மைக்கேல் ஹாலிஸ் மற்ற 2 பேராயர்கள் இணைந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அஃப்கோர்ஸ், while we are within the Anglican community, we obey its regulations. When we are in a united church, we shall of course receive communion from all presbyters in the diocese without
டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லி அங்கே சொல்கிறார். ஒருவேளை எங்களுடைய ஆங்கிலிக்கன் திருச்சபையில் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஐக்கியத்தில் இருக்கும்போது அதனுடைய அடிப்படைகளை நாங்கள் பின்பற்றுவோம். ஆனால் ஐக்கியத்துக்கு பிறகு வருகின்ற அந்த திருச்சபையில் எந்த விதமான வேறுபாடும் இல்லாதபடி அனைவரிடத்திலேயும் நாங்கள் தாழ்மையோடு கூட பெற்றுக்கொள்வோம். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பேராயர்களாக நாங்கள் எடுத்த முடிவு என்று சொல்லி சொல்கிறார். ஏனென்றால் தாய் திருச்சபை இந்த ஐக்கியத்திற்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிஷப் ஹாலிஸ் மற்ற இரு பேராயர்கள் மனத்தாழ்மையோடு நாங்கள் யாரிடத்தில் வேண்டுமானாலும் வேறுபாடு இல்லாதபடி திருவிருந்தை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அங்கே அறிக்கையிட்டார். எஸ், they really mean it என்று சொல்லி அதற்கு பதில் சொன்னார். அதுதான் அங்கே நடந்தது. அருமையானவர்களே, இந்த ஐக்கியம் ஏதோ இலவசமாக எளிதாக கிடைத்தது என்பதல்ல. இந்த ஐக்கியத்திற்கு பாடுபட்ட அநேக மக்கள் உண்டு. அவர்களை நன்றியோடு கூட நினைவு கூற நாம் இங்கே அழைக்கப்படுகிறோம். 73 ஆண்டுகள் நிறைவேறி 70வது ஆண்டுக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்கிறோம். அன்றைக்கு 14 திருமண்டலங்களாக இருந்தது, இன்றைக்கு 24 திருமண்டலங்களாக இருக்கின்றது. ஆனால் இந்த ஒன்றுபட்டதனுடைய நோக்கம் என்ன? அர்ப்பணிக்காக. ஒன்றிப்பின் அடித்தளம் இறைவன் ஒருவரே ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள மனத்தாழ்மையோடு அன்பை தாங்கி நிற்கிறவர்களாக நாம் சாட்சி பகிர ஆண்டவர் அழைக்கிறார். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியாரிலும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அருமையானவர்களே, அந்த அர்ப்பணிப்போடு நாம் செயல்படும் போது ஆண்டவர் நம்மை காத்துக்கொள்ள வல்ல தேவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தென்னிந்திய திருச்சபை உண்டாவதற்கு செயல்பட்ட எல்லா மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு இந்த ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்கிற மக்களாக ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சி பகிர மக்களாக இந்த உலகத்தில் உண்மை அறிவிக்கின்ற மக்களாக நாங்கள் ஜீவிக்க நீர் பலன் தாரும். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென். அருளுரை கேடுனா நாம் யாவரும் எழுந்து நின்று அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்வெர்ட் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்திலே பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கமனப்பட்டு பாதாளத்திலே இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரை தெரிந்தறினார். பரமளத்துக்கு ஏறி சர்வல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தலை விட்டிருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு மரித்தவர் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவாண்ட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன். ஆமென். சபையார் தயவாய் அமரவும் அறிவிப்புகள் வாசிக்க கேட்போம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துதலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக 1ஆம் தேதி அன்று நற்கருணை ஆராதனையாக இருக்கும் 6:30 மணி அன்று திருச்சபை மக்கள் அனைவரும் அதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சந்தா கார்டு, நீங்கள் சந்தா கார்டு கொண்டு வருவீர்கள் என்றால் அதாவது 4 மாதம் 3 மாதம் கட்டவில்லை என்றால் எந்த மாதத்தில் கட்டீர்களோ அது மீண்டும் மீண்டும் சொல்ல சில பேர் தவறு செய்கிறார்கள். அந்த மாதத்திலே நீங்கள் முழு தொகையும் போட்டு காணிக்கை பெட்டிகளை போடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆகவே நீங்கள் திருச்சபையாக நாம் அதை ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதேபோல் நம் திருச்சபை மக்கள் வீட்டிலே ஜெபிக்க வேண்டும் என்று குருவானவர்கள் வேண்டுமென்றால்
நீங்கள் குருவானவர்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டால் அவர்கள் உடனே நம்முடைய கோயில் பிள்ளை அழைத்து கொண்டு வீட்டிற்கு வருவார். ஆகவே நீங்கள் ஜெபிக்க விரும்புபவர்கள் தயவுசெய்து தொலைபேசி மூலமாக நம்முடைய குருவானவர்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீதான நாமத்தாலே மீண்டுமாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த தென்னிந்திய திருச்சபை உருவான நாளின் இந்த கொண்டாட்டத்தின் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான அருளுரை. கொஞ்சம் வரலாறு கேட்கும்போது கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம கொஞ்சம் பார்க்கோம், தாய்மார்கள் தகப்பன்மார்கள் எல்லாம் இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு தேங்காய் உரிக்க தெரியுமா? தேங்காயில் 2 தேங்காய் இருக்குது. ஒன்று பச்சை தேங்காய், தேங்காய் வெட்டினோடனே உரிக்க தெரியுமா? இல்லை காஞ்ச தேங்காவும் உரிக்க தெரியுமா? இந்த 2 தேங்காவும் நம்ம பிள்ளைகளுக்கு உரிக்க தெரியுமா? நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமான்னு மட்டும் பார்த்துக்கங்க. வாழைப்பழம் உரிக்கிறது ரொம்ப ஈஸி. தேங்காய் மட்டையோடு இருக்கிறத எப்படி நம்ம உரிக்க சொல்லி கொடுத்துருக்குறோமா அப்படின்னு மட்டும் பார்த்துங்க. இது சாதாரண உணவு பிரச்சனை. இதுதான் நம்மளுடைய பின்னணி எப்படியாக இருக்கிறது என்று நாம் பிள்ளைகளுக்கு சொல்ல. தென்னிந்திய திருச்சபை உருவான வரலாறை ஐயா சொல்லும் பொழுது எத்தனை பேர்த்துக்கு அது புரிந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த நாளிலே இப்படி நாம் அமர்ந்திருக்கிறோமானால் நம்முடைய முற்பதாக்கள், குறிப்பாக ஐயா சொன்னது போல் பிஷப் அசரியா அவரை டோர்னக்கல் டயசிஸில் நாங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா அந்த டோர்னக்கல் சொல்லிட்டு இருக்கிறத நான் ஏதோ ஒரு பெரிய நகரம் என்று நினைத்து கொண்டேன். சமீபத்தில் கடந்த ஆண்டில் அங்கே போகும்போது தான் தெரியும், அது ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து மாதிரி தான் இருந்துச்சு. டோர்னக்கல் அப்படிங்கிறது ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஒரு பஞ்சாயத்து. அங்கே எந்தவித மருத்துவ வசதியும் கிடையாது. சாதாரண ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிட்டு அதில் தலைவலி காய்ச்சலுக்கு மருந்து கொடு இன்றளவும். அதனால தான் டோர்னக்கல் பிஷப் இப்போ இறந்தார். டோர்னக்கல் பிஷப் இப்போ சமீபத்தில் போன மாதத்தில் இறந்தார். அவருக்கு இரவுலே மாரடைப்பு ஏற்படும் பொழுது இந்த ஃபஸ்ட் எய்டு செய்கிறதுக்கு கூட அந்த பகுதியில் இல்லை, வசதி இல்லை. ஒரு 40 கிலோமீட்டர் கம்பம்ங்கிற இடத்துக்கு போனால் தான் ஒரு பிஹெச்னாச்சும் அங்கே இருக்கும். அப்படிப்பட்ட இடம் தான் இப்பொழுதும் டோர்னக்கல். அப்போது அவர் அசரியா பிஷப் இருக்கும்போது அந்த டோர்னக்கல் எப்படி இருக்கும்? நிறைய குரங்கு தான் இருந்துச்சு. இதுதான் நம்மளுடைய மிஷினரி தரிசனம் என்று சொல்லுவது. இதை மிஷினரிமார்கள் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் மிகப்பெரிய சாட்சி. இந்தியா உலகத்துக்கே சாட்சியாக இருப்பதற்கு காரணம் இந்த தென்னிந்திய திருச்சபை தான். உலக மக்களுடைய ஒன்றிப்புக்கு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு வேற எதையுமே நம்ம சொல்ல முடியாது. தென்னிந்திய திருச்சபை தான். ஏன்னா பல பாரம்பரியங்களிலே இருந்து இப்போது நம்ம ஒரு குடைக்குள்ளாக நாம் இப்போ நாம் ஆராதிக்கிறோம். ஏன்னா எல்லாமே இந்த டிஃபரன்ஸ். சாதாரண பக்கத்து வீட்டு குழம்பே நம்ம வாங்கி சாப்பிட முடியாது, அவன் என்னடா வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் பல பாரம்பரியங்களில் இருந்து நாம் ஒன்று கூடி இப்போ நம்ம தொழுதுறோம். இப்போ ஒரு ஆல்டரு, ரெயில்ஸ் இருக்குது, ஃபுல்பீட் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே காங்கிரிகேஷன் உட்காந்துட்டு இருக்குது, கொயர் இருக்குது, மியூசிக். இதெல்லாம் இந்த செட்டப்பெல்லாம் உருவாக்குறதுக்கு சாதாரணமாக வந்தது கிடையாது. இந்த சிந்தனையை நமக்கு கொடுத்தவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் தான். அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி அதை. அதனால தான் இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப ஞானத்தோடு செஞ்சாங்க. டேய், கையில் காதுலாம் கட்டாத, இருதயத்தில் எழுதிக்க. நம்முடைய விடுதலையை எங்கே எழுதிக்க? இருதயத்தில் எழுதிக்க. ஏன்னா எங்கே இருந்தாலும் தூக்கிட்டு போயிடுவானுங்க, அதெல்லாம் இழிச்சிட்டு போயிடுவானுங்க. அதனால் இந்த வசனங்களை, கடவுள் செய்த நன்மையை உன்னுடைய இருதயத்திலே நீ எழுதிக்கொள். அதை செய்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நாளிலே நாம் கொண்டாட இருக்கிறோம். ஏற்கனவே நம்மளுடைய செக்ரட்டரி சொன்னது போல் உங்களுடைய இப்போது அந்த விசிட் வரத்துக்கெல்லாம் எப்படின்ட்டு நாங்கள் இன்னும் அது பிளான் பண்ணல. அதனால் உங்களுடைய எண்ணங்களே ஜெபம் செய்ய வேண்டுமானால் நம்மளுடைய கோயில் பிள்ளை மிஸ்டர் பிரதீப் உடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு இருக்கும். ஒருவேளை அவர்கிட்ட என்னுடைய நம்பரை நீங்கள் வாங்கிக்க, ஃபோன் பண்ணுங்கள். கம்யூனியன் ஒருவேளை வயதானவர்கள் இல்லங்களில் இருந்தால், ஒருவேளை இதுவரைக்கும் கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிற இல்லங்களுக்கும் கம்யூனியன் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதனாலே நீங்கள் தொலைபேசி மூலமாக என்னுடைய இல்லத்துக்கு தான் பார்க்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் மேக் அ கால். நீங்கள் ஒரு தொலைபேசி ஒரு அழைப்பு மட்டும் விடுங்கள். அதற்கு தகுந்த மாதிரி அதை அரேஞ்ச் செய்வோம். ஏன்னா இது இன்னும் எத்தனை நாட்கள் என்று நமக்கு தெரியாது. அதனால் அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை முடிந்த பின்பாக முடிந்த அளவுக்கு யூத்ஸ் அங்கே இருந்தீங்கன்னா, அல்லது கல்யாணமான யூத்து
அப்படி இருந்தீங்கனாலும் நீங்கள் சற்று நேரம் ஒரு 5 நிமிடம் தங்கிவிட்டு செல்லுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். பரமல் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமஇடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எல்லாப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேச பண்ணாமல் தீமிழந்து ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னண்டிக்க முடியவில்லை. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக மீண்டுமாக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நன்னாளாக நீ தந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாகி 73 ஆண்டுகள் நிறைவேறி 74வது ஆண்டுக்குள்ளாக நுழைகிற எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்திருக்கக்கூடிய இந்த ஐக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஐக்கியத்தின் மூலமாக உம்மை பறைசாற்றுகிற மக்களாக, உமக்கு சான்று பகர்கிற மக்களாக நாங்கள் ஜீவிக்க நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் இந்த நேரத்தில் கேட்கிறோம் சுவாமி. இதற்காக உழைத்த அநேக மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஒருமைப்பாட்டுக்கு வித்திட்ட சபைகளை நாங்கள் நினைச்சுக்கிறோம். குறிப்பாக பேராயர் தோரணக்கல் பேராயர் VS அசரியாவுக்காக, SIUC மூலமாக தலைமை தாங்கி வந்த சந்தியாவுக்காக, பாப்லிக்காக, எட்டிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவரோடு கூட சேர்ந்து உழைத்த எல்லா மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த நாட்களில் புதிதாக அருள்பொழிப்பட்ட 8 பேராயர்களுக்காக, அந்த 14 திருமண்டலங்களாக இணைந்த அந்த திருமண்டலம் இன்றைக்கு 24 திருமண்டலமாக வளர்ந்திருக்கக்கூடிய தயவுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த 24 திருமண்டலங்களும் உமக்கு சாட்சி பகரக்கூடிய ஒரு திருச்சபையாக விளங்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டிருக்கிறோம் சுவாமி. இங்கே கூடியிருக்கக்கூடிய திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமை தகப்பனே, குடும்பத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் நன்றியோடு கூட போற்றுகிறோம். அவள் கையில் செய்யக்கூடிய சகல பிரயாசிகளையும் நீர் ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே, அதை பருகி பெருகி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டிருக்கிறோம் சுவாமி. தந்த அருமையான மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படித்து கொண்டிருக்கூடிய எல்லா பிள்ளைகளையும் உடைய கருத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடைபெறும் போது பிள்ளைகளுக்கு வேண்டிய உற்சாகத்தையும் கிருபையும் தந்து காத்துக்கொள்ள சுவாமி. ஆண்டவரே, சீக்கிரமாக அந்த இயல்பு நிலைக்கு நாடு திரும்ப நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கேட்டிருக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கிருபையின் ஆசீர்வாதங்களை வைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கேட்டிருக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்துக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற வரங்களை நீர் ஏற்படுத்தி தாரும். நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய வல்லவராக இருக்கு என்று சொல்லி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய கருத்தில் நாங்கள் வைக்கிறோம். நீரை பொறுப்பேற்றுக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, முதியோருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு முதியோர்களை நினைவு கூறுகிற தினமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த காலங்களில் நீர் அவர்களுக்கு ஊன்றுகோலும் பலனுமாக இருந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நேரத்தில் கெஞ்சிருக்கோம் சுவாமி. முதியோர்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்குறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்ளும். சுவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் பரிபூர்ணமான சுகத்தை நீர் கட்டளையிட்டு காத்துக்கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கெஞ்சிருக்கோம் சுவாமி. இன்று மாலையிலே நடைபெறுகிற திருமண்டல அந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த இடத்துலையும் நீர் பிரசன்றாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்ற நேரத்தில் கெஞ்சிருக்கோம் சுவாமி. சில காரியங்கள் நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இந்த வாரத்தில் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறும் மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர். பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்கிறோமாக நீர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆண்டை கூட்டி கொடுத்திருக்கக்கூடிய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நான் காத்துக்கொள்ளும். இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். நாங்கள் இந்த ஐக்கியத்தில் இன்னும் பலப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நேரத்தில் கெஞ்சிருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஆயருக்காக, ஆயருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களோடு கூட உங்களுடைய கிருபை கூர்ந்து அவர்களை பலப்படுத்தும் சுவாமி. எடுத்துக்கொண்டிருக்கூடிய பொறுப்புகளை செம்மையாக செய்வதற்கு ஏற்ற கிருபையும் ஒத்தாசைகளையும் தந்து நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. இதன் எல்லா வேளையிலும் உடைய கிருபை கூடட்டும். எங்களையும் இந்த காணிக்கையிலையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவத்தை அங்கீகரித்து ஆசீர்வதித்தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே, ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாய் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுநைக்கும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட எப்போதிக்கிறது காப்பதாக. நிறைவு பாடலாக கீர்த்தனையிலே 336வது கீர்த்தனை யாவரும் சேர்ந்து பாடும். கீர்த்தனை எண் 336.